इसी तरह बढ़िया अपने हाथ से கையில் ஆவி எடுக்கொண்டிருக்காரு கையில் ஆவிட்டே ப்ரோ பாருங்கள் நம்ம என்னென்ன நடந்துச்சு திருப்பதியில் இதுலேயே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா திருப்பதி vlog நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அது வரல. இந்த வாட்டி ஒரு பிளான் இருக்குது திருப்பதி போகிற மாதிரி, அது என்ன அதுன்னு தெரில, ஆனால் செக் பண்ணலாம். ஓகே வெல்கம் டு பிரயாக்ராஜ். ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே பப்ளிக் க்ரௌடு தாங்க சொல்ல போனால். பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணியிருந்தால் இப்போ உள்ளே போக போகிறோம். ஏன்னா இங்கே பைக்கு காரு எதுவுமே உள்ளே அலௌட் கிடையாது. பார்த்திங்கன்னா நம்ம பை வாக் திருப்பதி வாக் மாதிரி கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்கேருந்து வாக் பண்ணின்னு லொக்கேஷன் போய் ரீச் ஆக போகிறோம். பிரயாக்ராஜில் ஃபுல்லாகவே ஹிந்தி தாங்க. அதில் ஹிந்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொலிச்சிக்கலாம். இங்கே வந்தால் கிட்டக்கிட்ட நம்ம பஸ்ஸுலேருந்து இறங்கி காலை சீக்கிரமே கூட்டின்னு வந்து விட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் பிரயாக்ராஜ். நம்ம நிறைய இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் போக போக வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்ல போனால் இங்கேருந்து 500 கிலோமீட்டர்ஸில் பிருந்தாவனம் இருக்குது. இங்கேருந்து கிட்டக்கிட்ட 500 கிலோமீட்டர்ஸில் பிருந்தாவனம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 130லேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அயோத்தியா இருக்குங்க. போன வருஷம் அயோத்தியா ஓப்பனிங் டைமில் நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் போய் நேர்லேயே பார்க்க போகிறேன். வீடியோ அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா அங்கேயும் வீடியோ பண்ணலாம். அப்புறமா இங்கேருந்து பிருந்தாவனம், டெல்லி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த சரௌண்டிங்கில் தான் வரும். வாங்க வீடியோ பார்த்திங்கன்னே என்ஜாய் பண்ணினே இந்த vlog நம்ம கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே க்ரௌடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. பப்ளிக் க்ரௌடு பார்த்தீங்களா தெரியும். இங்கேருந்தே க்ரௌடு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கிட்டக்கிட்ட 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு வாக் பண்ணினே போனோம். வண்டியெல்லாம் எதுவும் அலௌடு கிடையாது இன்சைட். சான்ஸே இல்லை. இங்கேயே க்ரௌடு இங்கே இவ்வளோ இருக்குன்னா அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது எனக்கும் தெரில. பார்க்கலாம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரௌடு கூட போவேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். மேப் போட்டு பார்த்தோம். மேப்பில் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு நம்மளே செப்பரேட்டாக காமிச்சிச்சுனால நம்ம வந்துட்டு இப்போ பிரயாக்ராஜ் மெயின் ரோடு விட்டுட்டு சந்தில் போயின்னு இருக்கோம். வீட்டு சந்தில் அந்த வியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுன்னே இருக்கிறாங்க எல்லோரும். செம்மையாக இருக்குது. மாடெல்லாம் பார்க்குறதுக்கு கூட நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காலகாலத்தில் ஏஞ்சி யாரும் கோலம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒரு வீட்டில் கூட கோலமே இருக்க மாட்டேங்குது. க்ரௌடெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு மேப் போட்டான். அது பார்த்தா செப்பரேட்டாக லெஃப்ட் ரைட் கூப்பிட்டு போயினே இருக்குது. அது எங்கே போய் முடியும்னு எனக்கும் தெரில.
வாங்க போய் பார்க்கலாம் அது எங்கே முடியுது எங்கே முடியாமல் இருக்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ க்ரௌட் விட்டு செப்ரேட்டாக தனியாக போயின்னு இருக்கோம். க்ரௌடாக போனால் நான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம தனிப்பாதை தலைவர் சொன்ன மாதிரி ஏன் வழி தனி வழிடா அந்த மாதிரி போயின்னு இருக்கோம். ஆனால் என்ன ஏரியா புதுசு, ஹிந்தி வேறு பேசுவாங்க, அதான் மெயினு. நம்மளுக்கு அதான் அத்துப்படி. இன்னும் அவங்க பேசுறது நல்லா புரியும், நம்ம பேசும்போது தான் கொஞ்சம் சொதிப்பிடும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறமா ஹிந்தி சரியாக பேச வரலன்னு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டுறாதீங்க. நம்மளுக்கே ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும், அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணின்னு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மைண்ட் ரோடு கனெக்ட் ஆகுது. ಇದೇ ಥರನೇ ಬ್ರಿಗು. ಸೂರ್ಯ ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ ಒಂದು 4 ಜನ ಮತ್ತು ಸೂರ್ಯ ಅವ್ರ ಅಪ್ಪ ಏನೋ ತಿರುಪತಿಯಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇಷ್ಟೇ ದೂರ ಇರುತ್ತೆ ಫಸ್ಟು. ಓಕೆ. ಆಮೇಲೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸಲ್ಲ ಯಾರು. ನಾನೊಬ್ಬನೇ ಹಿಂಗೆ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಈ ಸ್ಪೀಡಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋದರೆ ಒಂದು ಪೇಷನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಆರಾಮಾಗಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಅವ್ರು ಹಂಗೆ ನಡೆಯಲ್ಲ, ಅಷ್ಟಾಗಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಅವಾಗ. ನಾನೇನು ಗೊತ್ತಾಗೋದು, ಸರಿ ನೀವು ಹೋಗಿರಿ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಮಲ್ಕೊಬಿಟ್ಟೆ ನಾನು. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ 5th ಡೇನೋ 6th ಡೇನೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಮಲ್ಕೊಬಿಟ್ಟೆ ನಾನು. ಆಮೇಲೆ ಕಾಲ್ ಮಾಡಿ ಲೈವ್ ಲೊಕೇಶನ್ ಶೇರ್ ಮೇಲೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ 10 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಅವ್ರಿಗೂ ನನಗೂ ಡಿಸ್ಟೆನ್ಸು. ಇಷ್ಟ ಆಗ್ಬಿಡ್ತು ನನಗೆ. ಸರಿ ನೀವು ಹೋಗಿ ತಿಂತಾಯಿರಿ ಬಂದೆ ಅಂತ. ಆಮೇಲೆ ಅವರು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಬಿಟ್ಟು. ನಾನು ಏನು ಫಾಸ್ಟ್ ನಡೆಯಲ್ಲ, ನಾನು ಸ್ಲೋನೇ ನಡೆಯೋದು. ಹೋದರೆ ಎಷ್ಟು ದೂರ ಬೇಕೋ ನಡಿತೀನಿ ನಾನು. ಸ್ಲೋ ಆದರೆ ನನ್ನ ಪೇಸಲ್ಲಿ ನಾನು ಬರ್ತೀನಿ. ಯಾಕಂದರೆ ರೀಚ್ ಆಗಬೇಕು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 50 ಕವರ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ನನಗೆ ಯಾರು ಫೋರ್ಸ್ ಮಾಡಬಾರ್ದು, ಬಿಡಬೇಕು. ಪಾಡಿ ನಡ್ಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ, ಎಷ್ಟೇ ದೂರ ಆಗಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ ನಾನು. ಅಂದರೆ ನೀವು ಹೇಳ್ತಿರೋದು ಅರ್ಥ ಆಯ್ತು. ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಮ್ಗೆ ಅದು ಯಾಕಂದ್ರೆ ಫಾರೆಸ್ಟ್ ಏರಿಯಾ, ಯಾರು ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋಲ್ಲ. ಹೌದೌದು, ತುಂಬ ಡೇಂಜರು. ಟೈಮಲ್ಲಿ ನಾನು ಅವ್ರ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ, ಕವರ್ ಮಾಡ್ತೀನಿ. ನೋಡ ಅವ್ರು ಎಷ್ಟು ಮುಂದೆ ಹೊಟ್ಟೋದ್ರು. ಅದೇ ಈ ಥರನೇ ಆಗುತ್ತೆ ಅದು ಆಲ್ಮೋಸ್ಟ್. ಆಮೇಲೆ ನಾನು ಸೂರ್ಯ ನನ್ನ ಜೊತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮು ಇದು 6th ಡೇ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಫಾರೆಸ್ಟ್, ತಿರುಪತಿ ಫಾರೆಸ್ಟ್ ಏರಿಯಾ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಿದ್ದು. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ 4 ಜನನೂ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಓಕೆ. ನಾನು ಸೂರ್ಯ ವಾಕೆ ಹೋಗ್ತಾ ಇರೋದು ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತೇನೋ ಫಾರೆಸ್ಟಿಂದ. ಸೂರ್ಯ ಕರೆಕ್ಟಾಗಿ ಕೆಳಗಡೆ ಟಾಚ್ ಹೊಡೆದ ಅವ್ರಿಗೂ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಹಿಂಗೆ ಹೊಡೆದ. ಹಾವು ಆಚೆ ಬರ್ತೈತೆ. ಇದೇ ಥರ ರೋಡು, ಹಾವು ಆಚೆ ಬರ್ತೈತೆ. ಸಾಕು, ಕಷ್ಟಪಟ್ಟು ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾಯಿದ್ದೀವಿ ಆಲ್ಮೋಸ್ಟು. ಹಂಗೆ ರಿವರ್ಸ್ ಯೂಟನ್ನು ಓಡೋದ್ವಿ. ಅದೇನು ಮಾಡಲ್ಲ, ಅದು ಏನು ಮಾಡಲ್ಲ ಅಲ್ಲ ಬ್ರೋ. ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ರೆ ಅದು ಕೊಟ್ಟೆ ಸಿಗಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನು ಸಿಗುತ್ತೆ ಸುತ್ಕೊಬಿಡುತ್ತೆ. ಅದು ಕಚ್ಚಾವು ಇಲ್ಲ, ಅದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅದು ಪಾಯ್ಸನಸ್ ಅಲ್ಲ. ಅದು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ವಿ. ಏನಾ ಆಚೆ ಬರ್ತೈತೆ. ಹಿಂಗೆ ಬಂದರೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಾಡಿ ಹಂಗೆ ಇದೆ. ಇಷ್ಟು ದೊಡ್ಡದು ಆಲ್ಮೋಸ್ಟು ಫಾರೆಸ್ಟಲ್ಲಿ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತಾಯಿತ್ತು. ಸ್ಟನ್ನು ಇದ್ರು ನೋಡಿದಷ್ಟು ಅಷ್ಟು ಡಾವು. ಅವನೇನಾದ್ರು ಒಂದು 2 ಸ್ಟೆಪ್ಸ್ ಫ್ರಂಟ್ ಹೋಗಿದ್ರೆ ಅದು ಅದಕ್ಕೇನಾದ್ರು ಬೇಕಾಗಿದ್ದರೆ ಪಕ್ಕ ಸುತ್ಕೊಬಿಡ್ತಾಯಿತ್ತು. ಅವನು ಆಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಅಪ್ಪನ ಬೈತವ್ರೆ, ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಹಾವು ಬರ್ತೈತೆ. பாருங்க, நம்ம என்னென்னா நான் இருந்துச்சு திருப்பதியில் இதிலே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா திருப்பதி விலாக் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அது வரல. இந்த வாட்டி ஒரு பிளான் இருக்குது திருப்பதிக்கு போகிற மாதிரி. அது என்ன அதுன்னு தெரில, ஆனால் செக் பண்ணலாம். ஓகே. चैनल बोले ना आपको, पता है चैनल का? चैनल बोलते हैं अनलॉक की रीच मारी है ना, उस पर भेज दीजिएगा वीडियो. हाँ, यूट्यूब पे आती है. क्रिस 200 करो. इस यूट्यूब पे अच्छा ठीक है ना. सभी अभी लोग सब्सक्राइब करो, इंस्टा पर ही फॉलो करो, ठीक है ना. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெல்கம் டு யமுனா வ்ளாக். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ யமுனா வாட்டரில் தான் இருக்கோம்.
யமுனா வாட்டர் இஸ் தான் ரொம்ப பெரிய தண்ணி வாட்டருங்க. பார்த்தீங்களா, இது அந்த ஔரா பிரிட்ஜு கேட்குற கதை மாதிரி இருக்குதுங்க. நம்ம சூர்யா ஒரு படத்தில் பிரிட்ஜ் மேலே நின்று ஔரா பிரிட்ஜ் எங்கே, ஔரா பிரிட்ஜ் எங்கன்னு, அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ். இதில் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பிரயாக்ராஜ் கிட்டே நம்ம வந்துட்டு 8 கிலோமீட்டர்ஸ் இல்லை 7 கிலோமீட்டர்ஸ் வாக்கில் போனோம். அது வரைக்கும் இந்த யமுனா வாட்டர் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணின்னு போனோம். காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குதுங்க இங்கே. ಆ ಕಲರು ಟೆಕ್ಸ್ಚರ್ ಯಾರು ಬಂದು ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾರೆ ನೋಡಿ, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತೆ ವೀಡಿಯೋಸ್. ವೀಡಿಯೋ ನೋಡ್ಬಿಟ್ರೆ ನನಗೂ ಬೇಜಾರು. ನಾನು ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಬೇಕು, ಹೇಳ್ಬಾರ್ದು, ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಇದನ್ನು ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಲ್ಲ, ಹ್ಯಾಂಗ್ ಮಾಡ್ತಾ ಬಂದು ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡಿತಾರೆ. ಕರೆಕ್ಟಾಗಿಲ್ಲ ಹೊಡಿತಾರೆ. ಒಂದೇ ಒಂದು ಏಟ್ ಬಂದ ಬಾಬಾ ಕೆಳಗಡೆ ಬೀಳುತ್ತೆ ತಪ್ಪು ಅಂತ. ಅವ್ರು ಹ್ಯೂಮನ್ಸಾ? ಅಲ್ಲ ಹ್ಯೂಮನ್ಸ್ ಅಲ್ಲಲ್ಲ, ನಾನು ಕೇಳೋದು ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ನಿಮ್ಮ ಅಮ್ಮಗೆ ಮಾಡು ಆ ಥರ. ಸಡನ್ ಹಾಂ, ಇದಕ್ಕೆ ಯಾಕೆ ಮಾಡ್ತೀವಿ? ಪಾಪ ಏನಾರು ಕೊಡ್ಬೋದಾಗಿತ್ತು. ಚಿಪ್ಸ್ ತಿನ್ನುತ್ತಾ? ಹಾಂ, ಬಾಳೆಹಣ್ಣಂದ್ರು ಬರ್ಬೇಕ. ಬಾಳೆಹಣ್ಣಿದ್ರು ನೋಡ್ತಾ? ಓಕೆ ಬಾಯ್. ಇಲ್ಲ ಬನ್ನಿ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಇನ್ನೂ ಬೇಜಾನೆ ಬರ್ತೀವಲ್ಲ ಮತ್ತೆ. ಓಕೆ ಬಾಯ್, ಸಿ ಯು, ಕೃಷ್ಣ ಬ್ಲೆಸ್ ಯು, ಟಾಟಾ, ರಾಧೆ ರಾಧೆ ರಾಧೆ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி மாடல் கொள்ளுறதுக்கு ரொம்ப ராதே ராதே. பாருங்க, நம்ம பாசம் காமிக்கும் போது அதுவும் பாசம் காமிக்கிற டைமில் இதை கொண்டு சாப்பிட்றாங்க. அவங்கள என்னத்த சொல்கிறது? ஷோயிங் ஸோ லவ். ஜஸ்ட் ஓய், ஜஸ்ட் டச்சிங் ஒன்லி. ஓகே டாட்டா, பாய். We'll come and see you later. Bye.